தளபதி சார் கூட நடிக்கிற அந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? அடிபொலி அடிபொலி அடிபொலி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Food sponsored by Tavasakuttu Biryani. Our branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, T Nagar and Tambaram. பூஜா டே, மை ஃபர்ஸ்ட் பிக்சர் வித் தளபதி சார். ஐயோ, ஒரு செம ஃபீலுப்பா அது. நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன்ல. He calmly hi ma அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து he hugged me and that was a moment man. மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா, நாடு கிளங்குதப்பா நாடு கிளங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது that around 30,000 20,000 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. I didn't expect this much crowd and this warm welcoming. Thank you so much for this. Thank you so much for having me here. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ வந்து எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேவரட்டான ஆக்ட்ரஸா நீங்க வந்து இருக்கீங்க மமிதா. உங்களோட கியூட் வெயிட் பண்ணுப்பா, எல்லாமே நீ சொன்ன நான் என்ன சொல்றது, பசங்க மட்டும் கிடையாது பொண்ணுங்க கூட ச்சே அவ்வளோ கியூட் மமிதா. அந்த குட்டி குட்டி கியூட் ரியாக்ஷன்ஸ் ஓகே பயங்கர அடிபொலியாയിരുന്നു, நல்ல கியூட் சந்த குட்டி ஆയിരുന്നു. ஓகே Oh, thank you. അവിടെ because we have lot of Malayali also. அது மாத்திரம் இல்ல பிரேமலு everybody has watched in all the languages. Tell me how was that response for you? That response I think நாங்க வந்து ஓகே பிரேமலு ஒரு கேரளா அளவுக்கு கொஞ்சம் ஓகேயா நல்லா பண்ணுவாங்க ஃபிலிம்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஸ்டில் we didn't expect this to go like beyond borders. Like தமிழ்நாட்டில் எனக்கு இவ்வளோ ஐயோ தேங்க்யூ. You people gave me so much of love and that's why I am here today. கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு ஊன்னு சொல்லி பாருங்க, உயிரை கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பாய்ஸ் சார் வைடே. பாய்ஸ் மட்டும் இல்லைங்க பாரு கேர்ள்ஸ். சரி மேடம், நீங்க வந்து தளபதி விஜயோட ஒரு போட்டோ எடுத்தீங்க, அது வைரல் ஆச்சு. அதை பத்தி எங்களுக்கு எப்படி நடந்துச்சு அது அப்படின்றது மட்டும். அது பூஜா டே, மை ஃபர்ஸ்ட் பிக்சர் வித் தளபதி சார். ஐயோ, ஒரு செம ஃபீலுப்பா அது. எப்படின்னா ஐ வாஸ் லைக்
இப்போ இவங்க நிக்கிறல்ல ஐயையோ, நீங்க ஒரு நர்வஸா ஆ. இதை விட ஒரு 100 டைம்ஸ் Okay. நர்வஸா இருந்துச்சு. ஐ couldn't ஸ்பீக், மை ஹேண்ட்ஸ் வேர் லைக் ஷிவரிங். சார் வந்த உடனே அப்போ அவர் ஒரு ஓரா இருக்குல்ல, அப்போ ஐ வாஸ் லைக் ஹாய் சார். உங்க ரியாக்ஷன் பார்த்து நம்ம தளபதி என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பார்த்த உடனே என்ன சொன்னாரு? இல்ல, அதான் அவர் பிரேமலு பார்த்தாரா? அத பத்தி என்ன சொன்னாரு? yeah I mean okay so he was like நான் வந்தேன் and he was like he looked at me, he came towards me and then he was like நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன்ல, he calmly hi ma அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து he hugged me and that was a moment man. ஐயோ, ஒரு விஜய் சார் ஃபேனா எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? I can't put it in words. Yeah, I can't express this. So that was a feel. But I think that's the best part about தளபதி இல்ல, யார் எப்படி இருந்தாலும் அவங்கள காம் பண்ணி அவங்கள சூத் பண்ணி. ரொம்ப இப்போ செட்ல இருந்தா கூட எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் they will be very excited to see தளபதி சார். ஓகே, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டிங்? தளபதி சார் கூட நடிக்கிற அந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? அடிபொலி அடிபொலி அடிபொலி. சரி, ஓகே ஓகே. சோ நாங்க வந்து அதனால தான் செல்லமா உங்களை ஜனநாயகி அப்படின்னு வந்து நான் சொல்லி உங்களை வெல்கம் அது பண்ணேன். பெரிய டைட்டில். But we are very happy and proud. தியா கண்டிப்பா வந்து அவங்க கிளைமேக்ஸோட அந்த ஐ லவ் யூ சீனை வந்து என்ன பார்த்து சொல்லனா கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அந்த மாடுலேஷன்ல கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு வேற லெவல்ல क्वेश्चंसலாம் ரெடி பண்ணி வந்திருக்காங்க. அதாவது நாங்க நிறைய क्वेश्चंस வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம், பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. மமிதா வந்தா இந்த क्वेश्चन எல்லாம் கேட்கணும் அப்படின்னு. சோ நீங்க வந்து கேட்கலாம். அப்படியே கொஞ்சம் ஹாய் ஹாய் ஹாய். எல்லாம் திஸ் ஆர் தட் क्वेश्चंस தான். ஹாய். ஓகே, now you can start shooting your questions. சொல்லுங்க. ஹாய் மேம். ஹலோ. கொஞ்சம் சிம்பிளான क्वेश्चंस கேளுங்க. தம்பி படிச்சது மட்டும் சொல்லு, பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோல ஏதாவதெல்லாம் கேட்றாத. இல்ல ஓகே இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை மேம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே சொல்லுங்க. மேம், இப்போ பிரேமாவில் படம் பார்த்துருக்கோம், உங்களுக்காகவே நாங்கள் நிறைய டைம் தேட்டரில் போய் பார்த்தோம். அந்த மூவியை ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மூவி, உங்கள் மூவி எல்லாமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு வந்து உங்களோட மூவி அப்படி பிடிச்சதுனால, ஸோ உங்களுக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் மூவி யூ லைக் மோர்? ரோம்காம்ஸ், ரொமான்டிக் காமெடிஸ் மூவி தான் மை ஃபேவரட். ரொமான்டிக் அப்போ வந்து தளபதி படத்துல ஒரு ரொமான்டிக் ஏதோ வெயிட்டிங்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களோட. இல்ல அது என்ன ரோல்னு நீங்க சொல்லவே இல்லை. வேணும்னு கேக்குறல்ல, நீங்க வேணும்னு கேக்குற சும்மா கோத்து விடுறாரு. சரி, அடுத்த கேள்விப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின். இப்போது எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மூவிஸ் நிறையா பண்ணுறீங்க, அதனாலே யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வேறு ஜேர்னரில் மூவி பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஜேர்னரில் பண்ணுவீங்க? ஆக்ஷன் ஆர் ரொமான்டிக் ஆர் கமர்ஷியல் அந்த மாதிரி சொன்னாங்க. இல்ல, அதை தாண்டி வேற என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு தம்பி. அதை தாண்டி எனக்கு இப்போ நான் ஒரு ஆக்டரா எனக்கு எல்லா ஜானர்ஸும் ஐ வாண்ட் டு see how this goes for me. எனக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் சைக்கோ மாதிரியும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இட்ஸ் லைக் நம்ம ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் தான் we will get to know this, இது நமக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு. ஸோ ஐ நீட் சேலஞ்சிங் ரோல்ஸ். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் எது கொடுத்தாலும் பண்ணுவேன். ஆமா. ஓகே 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 சூப்பர். மற்றவங்க கேள்வி எதுவும் கேட்குறீங்களா? இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு மோஸ்ட் எப்படி சொல்கிறதுனா செல்ஃபி பிடிக்குமா இல்லை கேண்டிட் பிக்ஸ் பிடிக்குமா? செல்ஃபி பிடிக்குமா இல்லை கேண்டிட் பிக்ஸ் பிடிக்குமான்னு? ஆமாம், உங்களுக்கு செல்ஃபி எடுத்தா பிடிக்குமா இல்லை நீங்கள் பார்த்தும் பார்க்காதப்ப ஃபோட்டோஸ் எடுத்தா பிடிக்குமா? கேண்டிட் ஃபோட்டோஸ் பிடிக்குமான்னு கேட்குறாப்புல. கரெக்டா? கரெக்ட். செல்ஃபி எப்பவுமே எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரிம் அண்ட் ப்ரெப்டா கொஞ்சம் நல்லா ஓகே நம்ம நல்லா தெரியுது அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் நம்ம இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. கேண்டிட் ஃபோட்டோஸ் ஹஸ் இட்ஸ் ஓன் லைக் நேச்சுரல் ஒரு ஃபீல் இருக்கும்ல. இப்போ எல்லாரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துடலாமா? ஷோர் செல்ஃபி எடுத்துடலாமா எல்லாரும் சேர்ந்து? அவங்களுக்கு செல்ஃபி மொமெண்ட் பிடிக்கும் அப்படிங்கறதுனால லெட்ஸ் ரெக்கார்ட் a beautiful selfie now. இப்பவே எடுத்துடலாம்ல? இப்பவே எடுத்துடலாம். ஓகே, அது மமிதாவே எடுங்க, ஏன்னா அவங்க தானே வந்து செல்ஃபி குயின். அவங்க ஜனநாயகி, செல்ஃபி குயின். ஓகே, here we go. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க, எல்லாருமே தெரிய போறீங்க. ஓகேயா? தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்டைல்ல ஒரு செல்ஃபி. நக்ஷத்ரா 2025 நம்ம கூட இதோ
சொல்றீங்க நைட் ஷிஃப்ட் നിങ്ങൾക്ക് ஓகே சோ we have got நம்ம அழகான பெண்களும் வந்து ஒரு சில क्वेश्चंस வச்சிருக்காங்க. Hi ma'am, Hello. I'm Shweta. How are you ma'am? Hi Shweta. I'm good. How are look you? so pretty. Fine ma'am. You look so pretty. Thank you. We want to walk a ramp with you ma'am. Can Oh you sure, please? why not? Wow. Thank you so much ma'am. பி சொன்னேன் சொல்லவே இல்ல கேர்ள்ஸ் டான்ஸ் கேட்டவன மட்டும் டான்ஸ் இல்ல ரேம்ப் வாக் பண்ண போறாங்க. ramp walk. ஆமா பண்ணலாமா? எஸ் பசங்க நீங்களும் ஜாயின் பண்றீங்களா அப்படி? ஜாயின் பண்ணலாமா? ஓகே மைக் கொடுத்துருங்க எல்லாருமே பின்னாடி இருந்து அப்படியே ஒரு ரேம்ப் வாக். டிஜே சார் Hello, hi. You look so pretty, ma'am. Thank you. மறுபடியும் இன்னொரு ரேம்ப் வாக்கா சொல்லுங்க. What kind of song do you like, ma'am? Melody or fast beat? ரெண்டுமே. I enjoy like according to my mood I change my songs. Okay, sure. அப்படியே ஒரு பாட்டு பாட சொல்றீங்களா? Ma'am, please. ஐயோ ரெண்டு லைன் மேடம் Friends kaga, ma'am. ரெண்டு லைன் Please. ப்ளீஸ் மேம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னா பாட்டு பாட ஆமா ஆமா சரியா மமிதா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. ஆமா நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. வாழ்க்கையில முன்னாடி வந்து தான் பாடணும். ஒரு ரெண்டு லைன் மேடம். இப்பதான் நீங்க சொன்ன எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும்னு அது நீங்க என்ன பண்ணாலும் பிடிக்குங்க. நீங்க டான்ஸ் ஆடினா பிடிக்கும், நடிச்சா பிடிக்கும், பாட்டு பாடினா பிடிக்கும். whatever you do we love. மேடம் நீங்க நின்னாலே 1.5 மணி நேரம் பாப்பாங்க மேடம். கவலைப்படாதீங்க மேடம். அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. அழுதுருவேன். பரவாயில்ல ரெண்டு லைன் எங்களுக்காக. ஓகே Okay, can you suggest me any song? எனி சாங் எனி லாங்குவேஜ் தமிழ் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் எனிதிங் இட் இஸ் எதுவா இருந்தாலும் ஓகே. நீங்க நல்ல ஒரு கை தட்டினீங்கன்னா டக்குன்னு அவங்க வந்து பாடிடுவாங்க. மேடம் முன்பே வா என் அன்பே வா பாடுறீங்களா மேடம்? இல்ல மலையாளம் சாங் கூட ஓகே. இல்ல எனக்கு தமிழ் பாட்டு நிறைய தெரியும் but still I'm not touching that part. Let me figure this out. Any Malayali students here? நிறைய பேர் இருக்காங்க. എടാ എനിക്കായിട്ട് ഹെൽപ്പ് ചെയ്യോ ഏതെങ്കിലും ഒരു സ്ലോ സോങ് ഒന്ന് പറഞ്ഞു തരുമോ? ഓ ഹായ് മലയാളി കണ്ടുപിട്ടു എന്തെങ്കിലും ഒരു പാട്ട്. നാട്ടിലെവിടെ? അയ്യോ ഇല്ല അത് ഭയങ്കര ശ്രുതിയൊക്കെ ഉണ്ട് അത് വേണം. சரி மேடம் இப்போ பாடுறது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தா ஒரு டான்ஸ் பண்ணிடலாமா மேடம்? டான்ஸ் ஆர் சாங் எது ஓகே உங்களுக்கு? டான்ஸ் டான்ஸ். சரி ஓகே இப்போ நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே சைடுல நில்லுங்க எல்லாரும். நடுவுல மமிதா நில்லுங்க. நீங்க பாய்ஸும் பின்னாடி இருங்க. இப்போ டான்ஸ் ஆட வைப்போம். மியூசிக் போட்டுருங்க டிஜே. Change the mood, start the music. மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சி இழுக்குதப்பா நாடி கிளங்குதப்பா நாடி கிளங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மகராசா நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா ரோசாப்பு மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க ரோசாப்பு மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க அத்தருமே மணக்குதப்பா அத்தருமே மணக்குதப்பா. ஓகே சூப்பர் டான்ஸ் ஆடியாச்சு. அடுத்த கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு சொல்லுங்க. ഹായ് ചേച്ചി, എൻ്റെ പേര് അന്ന, മലയാളിയാണ്. എനിക്കൊരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്. നമ്മുടെ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷനിൽ തന്നെ കുറേ മലയാളി സ്റ്റുഡൻസ് ഉണ്ട്. പക്ഷെ ഇതുവരെ ഇവിടെ മലയാളി സെലിബ്രിറ്റീസ് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ തന്നെയും ആരും മലയാളത്തിലൊന്നും സംസാരിച്ചിട്ടില്ല. അപ്പം നമ്മുടെ പിള്ളേരുടെ അടുത്ത് എന്തെങ്കിലുമൊക്കെ ഒന്ന് മലയാളത്തിൽ സംസാരിക്കുമോ? മനസ്സിലായി മാഡം, മനസ്സിലായി. പിന്നെന്താ
സംസാരിച്ചോളൂ, നമുക്ക് വെറുതെ സംസാരിക്കാലോ. ഇവിടെ ഒരുപാട് മലയാളീസ് ഉണ്ട്, അവരുടെ അടുത്ത് മേ ബി എന്തെങ്കിലും ഒരു അഡ്വൈസോ അല്ല ലവ് യു എന്തെങ്കിലുമൊക്കെ ഒന്ന് പറഞ്ഞോളൂ. love you climax love you. To all Dhanalakshmi Srinivasan University students, I love you. ഇതിലിവിടെ മലയാളം ഒന്നും വന്നില്ലല്ലോ. മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ പറയുന്നുണ്ട്. ഓക്കെ, எல்லா லாங்குவேஜ்லயும் ஐ லவ் யூக்கு ஒரே மீனிங் தான். அதுதான் நானும் சொல்றேன். അയ്യോ, എന്തെങ്കിലും ചോദിക്കാവോ എന്നോട് വെറുതെ? നിങ്ങളുടെ കോളേജ് എക്സ്പീരിയൻസ് എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു പറയൂ മമിത. ഓ ഓക്കെ, എൻ്റെ കോളേജ് എക്സ്പീരിയൻസ് പറയുകയാണെങ്കിൽ ഇപ്പം ഞാനിങ്ങനെ സ്റ്റേജിൽ നിൽക്കുമ്പോൾ ഞാൻ ഓരോ കോളേജിൽ വിസിറ്റ് പോകുമ്പോഴും ഐ ഹോപ്പ് യു അണ്ടർസ്റ്റാൻഡ് ഗൈസ്, എവറി വൺ അണ്ടർസ്റ്റാൻഡ് ദിസ്. ഓക്കെ, ഞാൻ കോളേജിലേക്ക് പോകുമ്പം ഓരോ വിസിറ്റിനും ഫെസ്റ്റിനും ഇതേപോലെ ഞാൻ ഭയങ്കരമായിട്ടും മിസ് ചെയ്യുന്നതിൻ്റെ ഒരു മേജർ പാർട്ടാണ് എൻ്റെ കോളേജ് ലൈഫ്. ഭയങ്കരമായിട്ടും അത് ഞാൻ എവിടെ ചെന്നാലും ഐ മിസ് ദാറ്റ്. ഞാൻ എപ്പോഴും പറയുമ്പോഴും ഞാൻ പറയുന്നതാണ്, ഒരു 3 വർഷം 4 വർഷം കിട്ടുന്ന സമയം എൻജോയ് ദ മോസ്റ്റ്. അത് ഫോർ ലൈഫ് യു വിൽ ഗെറ്റ് ദ എക്സ്പീരിയൻസ്. നമുക്ക് അങ്ങനത്തെ ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പോ കാര്യങ്ങളോ അങ്ങനെ അത്രയും ഫ്രീ ആയിട്ട് നമുക്ക് നിൽക്കാൻ പറ്റുന്ന സ്ഥലങ്ങൾ പിന്നെ ഉണ്ടാവില്ല. ഞാൻ പണ്ട് ആലോചിച്ചിട്ടുണ്ട്, ഈ സ്കൂളൊക്കെ ഒന്ന് കഴിഞ്ഞ് കിട്ടിയാൽ മതി, അല്ലെങ്കിൽ കോളേജ് ഒന്ന് തീർന്നു കിട്ടിയാൽ മതി, എന്നിട്ട് വേണം ഫ്രീഡം ആസ്വദിക്കാൻ, എന്നിട്ട് വേണം എനിക്ക് അടിച്ചു പൊളിച്ച് നടക്കാൻ. ഒന്നുമല്ല, എൻ്റെ കോളേജ് ജീവിതം കഴിഞ്ഞോ, അത് കഴിഞ്ഞപ്പോൾ തൊട്ട് എനിക്ക് ഭയങ്കര റെസ്പോൺസിബിലിറ്റീസ്. ഫ്രീഡം എന്ന് പറയുന്ന സാധനം നമുക്കത് എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. നമ്മുടെ ഫ്രീഡം എന്ന് പറയുന്നത് നമ്മളുടെ ഈ ഒരു സ്റ്റേജാണ്. സോ ഈ ഒരു സ്റ്റേജ് അടിച്ചു പൊളിച്ച് എൻജോയ് ചെയ്യണം. തീർച്ചയായിട്ടുம். ஹாப்பியா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அஷா உங்களுக்கு புரிஞ்சா? சூப்பர், வேற லெவல். புட்டுண்டு பிராணுண்டு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிஞ்சு മനസ്സിലായി. മനസ്സിലായി. അടിപൊളി. ഈ 2 വാക്ക് വെച്ചേ ഓട്ടിരുവായിരുന്നു ചേച്ചി. ஓகே, பட் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய क्वेश्चंस எல்லாம் கேட்டு இது பண்ணீங்க. யூ கேன் லீவ். தேங்க்யூ so much. நீங்க மலையாளத்துல சொன்னீங்க, அது தமிழ்ல எங்களுக்காக குட்டியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கறதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? மட்டும் சொல்லிடுங்க. ஐயோ, டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது. பட் ஐ எம் சம்வேர் நியர் தேர் ஏஜ் ஆல்சோ. அப்போ அட்வைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஆள் இல்லை. பட் ஸ்டில் நான் மலையாளத்தில் சொன்ன அதே விஷயந்தான் இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்ஜாய். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற டைமு, இந்த காலேஜ் லைஃபு எல்லாமே திரும்பி நமக்கு வராது. லைக் இன் லைஃப் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது சேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் டு இட் டைட். எனக்கு இப்போவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் மை காலேஜ் அண்ட் ஸ்கூல் மேட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட தான் நான் எப்போவுமே, இப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லை ஏதாச்சும் கன்ஃபியூஷன் டிஸ்கஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன வேணால் இருக்கட்டும், எனி டே எனி டைம் நைட்டு 3 o'clock கூட ஐ கேன் ட்ரஸ்ட் தம் அண்ட் கால் தம். லைக் அவங்க கால் எடுத்து என்ன ஆச்சு, என்ன சொல்லுங்க, they'll hear the whole scenario I'm going through and they'll suggest or somewhat like they'll listen to me. சும்மா ஹாய் பாய் எல்லாம் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இங்கே தான் வந்து ஆரம்பிக்குது. அதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சிம்பிளா. ஆமா, லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்கு. அப்புறம் என்ன, சூப்பர். மமிதாவும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத அவங்க படத்திலே கூட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி இருந்திருக்கோம். எனிவே, ஜனநாயகி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய செல்ல பேரை வந்து நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தளபதி கூட நீங்க நடிக்கிறது பார்க்கிறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோட இருக்கோம். படம் வரதுக்காக நாங்க ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We love you so much and thank you once again for coming. Thank you so much for having me here. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Food sponsored by Tavasakuttu Biryani. Our branches at Anna Nagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, T Nagar and Tambaram.